போறவளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ரங்கம் போறவள யார் நீங்க? என்ன ஐட்டா என்னைய அடையாளம் தெரியலையா? பொண்ணு நீயா? நான் யாரா இது பொட்டு புடவையோட மாத்தோப்புக்குள்ள தனியா போறதுன்னு பார்த்து அசந்துட்டேன். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? அம்மன் கோயில் அலங்காரம் பண்ண வச்ச சிலை மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பெரியய்யாவுக்கு 60வது பிறந்த நாள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பட்டு புடவை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வரேன். என்னடா மாமா வணக்கம். அடே வாங்க மாப்பிள. அடியே யார் வந்திருக்கா பாரு. உட்காருங்க மாப்பிள. உட்காந்துட்ட. வாங்க தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப இழிச்சு போயிட்டீங்க? அட என்ன மாப்பிள நீங்க? அவ என்னைக்கு குண்டா இருந்தா? 2 தடவை உண்டா இருக்கும்போது குண்டா இருந்தா, அவ்வளவுதான். சும்மா இருங்க. இருங்க தம்பி, காபி கொண்டு வர. காப்பியா? வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் கொண்டு வா, எனக்கு சேர்த்து. அப்புறம் மாப்பிள. இல்ல மாமா, எனக்கு சிறைகதை ஒருத்த எங்கடா அது? ஒரு புலிகளை கொண்டு வந்து கொடுத்தா, இதை வச்சு ஒரு சங்கிலி பண்ணி போட்டுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஒரு 5 பவுன்ல பண்ணா போதும் இல்ல? என்னங்க மாமா, இது 2000 ரூபாய் இருக்கு, மிச்சம் அப்புறம் தரேன். இன்னும் 1 வாரத்துல செஞ்சு தர சொல்றேன். ஒரே மாமா, ஒரே அத்தை. புத்திசாலியான மாப்பிள, பொறுப்பா பணம் காசு சேர்த்துட்டு வராரு. பொன்னி அவர் கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. குமரா, உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். நேரமாச்சு போலாம். சாப்பிடுறதுக்காக உழைக்கிறது இல்லையா? கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ, என்னது சோத்தை காணும்? தூக்குச்சட்டியை விட்டுட்டு சோத்தை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. முருகா, இன்னைக்கு பட்டினிதான். என்ன என்ன என்னைட்டா, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பெரும் சோறும் வெங்காயமும். தினம் இது சாப்பிட்டா நாக்கு சத்தே போயிடும். நீ பொட்ட புள்ள, உனக்கு என்ன தெரியும் ரசனைய பத்தி? இந்த வெயிலுக்கு வெங்காயமும் தயிர் சாதமும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்தது, நான் தான் சாப்பிட்டு பார்த்தேனே. இந்த நெய்மீன் குழம்பும் சாதம். நெய்மீனா? நாளையில இருந்து நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? காலாகாலத்துல ஒருத்தைய கட்டிக்கிட்டீன்னா அவ சுட சுட சமைச்சு கொண்டு வந்து தரோம்ல. ஆமா, நான் வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுது, உங்க அப்பா அம்மா தெரியலையே. அவங்களுக்கு தான் வயசாச்சு, தேவையானவங்க தானே சொல்லணும். ஐயோ, இந்த பாரு, நிறைய முள் இருக்க. இதோ இப்படி சாப்பிடணும். முருகா, ஏண்டி காமாட்சி, எதுக்குடி நீயா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. இந்த குழு குழு காத்து, குருவிகளோட சத்தம், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ தோணுதலே. என்னடி?
ஏய் காமாட்சி, உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்ப பொல்லாதது. அது குணமாறதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. என்னடி அது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். அழக ரொம்ப நல்லா இருக்கு மாமா. மாப்பிள கழுத்துல போட்டுக்குங்க, இன்னைக்கு புதன்கிழமை. மாப்பிள வர்ற ஆவணியில பொன்னிக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது மாமா, பெரியவங்க நீங்க செய்யற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணி போடுறேன். மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டேன், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. குமரனோட குணத்துக்கு என்ன, தங்கமான புள்ள, புண்ணிய அதிர்ஷ்டசாலி. பஞ்சாயக்காரையோ பார்த்து நாள் குறிச்சுட்டு வரேன். அம்மா, அக்காவுக்கு அம்மா கல்யாணம். பின்ன உனக்கா முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க? அறிவு கெட்டவள. அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ள நம்ம குமர ஆயிட்டானா? ஆமா. அம்மா, அக்கா குணத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாப்பிள்ளை பார்க்கலாமே. ஏண்டி, குமரனுக்கு என்ன குறைச்சல்? கையில நெய்யே இருக்கும்போது யாராவது வெண்ணெய் கிளைவாங்களா? ஐத்தா நல்லவரே, கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவரே. அக்காவுக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பைத்தியக்காரி. பிறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகுந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே நம்ம வீடு, நம்ம புருஷன், நம்ம இடம் வந்துட்டா தன்னால பொறுப்பு வந்துரும். ஐதா ஐதா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன? எங்க வீட்டுல ஒரு சதி நடக்குது. சதியா? என்னது? எங்க அக்காவை உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போ எப்போ? சும்மா விளையாடாத ஐதா, நிஜமா தான் சொல்றேன். அப்பா வந்து கேட்பாரு, முடியாதுன்னு சொல்லிடு. நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மாமா கிட்ட நானா போய் உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்க கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாமாவை வந்து என் பொண்ணு கட்டிக்கொடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? ஐயே, உனக்கு மூளையே இல்ல. சாட மாடியா பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாடை பேசுறது, பின்னால பேசுறது இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழக்கம், ஆம்பளைகளுக்கு சரிப்படாது. நேர விஷயத்துக்கு வா. அவ குணத்துக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கட்டிக்க. அத்தையோட முறை பொண்ணு இருக்கும்போது வெளியே போய் பொண்ணு தேடினா நல்லா இருக்காது. அப்புறம் அத்தை வருத்தப்படுவாங்க. ஐயே, ஓ அத்தைக்கு ஒரே பொண்ணுதான் இருக்கா? காமாட்சி, நாம என்ன சின்ன பிள்ளைங்க, மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வச்சு கூடாது. பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கு நாம கட்டுப்படும். யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எங்க அக்கா மேலதான் ஆசை. அவசப்படு, எனக்கு என்ன? யோ, அவளுக்கு சாணி தட்ட தெரியாது, மாட்டை குளிப்பாட்ட தெரியாது, சமைக்க தெரியாது, பருத்தி கொட்ட கூட அரைக்க தெரியாது. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். யோ, எப்ப பார்த்தாலும் அவ புஸ்தகமே படிச்சிட்டு இருப்பா. புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கட்டுப்படி ஆகாது. அவ புடவை கூட நீதான் துவைச்சு போடணும். நீ என்னதான் சாபம் கொடுத்தாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது. இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுனேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் தோலை உரிச்சிடுவாங்க. நீனும் சின்ன குழந்தை, மக்கு மனசை இப்படி எல்லாம் அலைய விடாத. உனக்கு எந்த குறையும் வராது. நிம்மதியா வீட்டுக்கு போ. இல்ல, நான் சமைச்சிட்டு தான் போவேன். பொன்னி, உனக்கு கல்யாணமாமே? ஆமா. என்ன உற்சாகம் இல்லாம சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? உங்க அத்தை மகன் குமரன் தானே மாப்பிள்ள? அவரை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல சின்னையா. குமராயிட்டா மேல எனக்கு பிரியமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. நாங்க பிறந்தப்பவே எனக்கு அவருக்கு நானு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? நான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பேசுறப்போ நானும் சும்மா இருந்துட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். உனக்கு வேற யார் பேர்லயாவது ஆசை இருந்தா சொல்லிடு. உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்காக பேசி நான் ஏற்பாடு பண்றேன். இனிமே அது நடக்காது. நான் யார் மேல ஆசை வச்சிருந்தேனோ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.